வணக்கம் நேர்களே, உங்கள் கேள்வி எங்கள் பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் மனோஜ். சென்னையில் பெய்த இந்த பெரும் மழையின் காரணமாக எத்தனையோ பேர் பல விஷயங்களை இழந்திருக்காங்க. அது எல்லாமே இப்போ நம்ம தொடர்ந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்திலும் இன்னும் நம்மளை பல விஷயங்களும் விடாமல் துரத்துக்கிட்டே இருக்குது. அதில் நம்மளுடைய ஆதாரங்கள் எல்லாமே நிறைய பேர் இழந்திருப்பாங்க. அதில் மிக முக்கியமாக பாஸ்போர்ட்டை இழந்த பலரும் பல சந்தேகங்கள் இருக்கும். அந்த பாஸ்போர்ட்டை எப்படி நம்ம திருப்பி வாங்குறது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் எப்படி பாஸ்போர்ட் பெறுவது, அது தொடர்பான பல சந்தேகங்களுக்கு இன்னைக்கு விடை தேட போகிறோம் இந்த நிகழ்ச்சி. பாஸ்போர்ட் பெறுவது எப்படி என்பது தொடர்பான நம்மளுடைய சந்தேகங்களுக்கு தெளிவான விடைகளை தரதுக்காக மண்டல பாஸ்போர்ட் அதிகாரியான திரு கே பாலமுருகன் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த பாஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசியமான ஒன்றா மாறிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ இந்தியாவிலேருந்து பல நாடுகளுக்கும் எல்லாரும் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த தருணத்தில் பாஸ்போர்ட் பெறுறதுக்கு என்ன ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தெரியறதே இல்லை. பல கிராமங்களாகட்டும் நகரத்தில் இருக்கிற பல பேருக்குமே தெரியறது இல்லை. ஸோ அதுக்கு என்னென்ன முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அதை பற்றி சொல்லலாம். அதற்கு முன்னாடி கோவிலிருந்து ஒரு நேயர் ராஜசேகர் அப்படிங்கிற நேயர் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ராஜசேகர், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார். நான் என்னுடைய மிஸ்ஸஸ்க்கு 2 மாதத்துக்கு மேலே பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. சரி. அதில் இன்டர்வியூக்கெல்லாம் போகும்போது ஆன்லைனில் இன்டர்வியூ போகும்போது இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு அவங்க படித்து 5வது தான் படிச்சிருக்காங்க. சரி. அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டாங்க. 60 இயர்ஸ் பிஃபோர் படிச்சதுங்க. பர்த் சர்டிஃபிகேட் இல்லைங்க. ஆனால் பெண்டிங் சார், என்ன செய்யலாம்? பர்த் சர்டிஃபிகேட் இல்லை. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. பர்த் சர்டிஃபிகேட் 89க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு தான் கம்பல்சரி. அவங்க ஒரு அஃபிடவிட் கொடுக்கலாம், அனக்ஷரியே அஃபிடவிட். அது மாதிரி இதுதான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு ஒரு அஃபிடவிட் கொடுத்தா போதும். அடுத்ததாக ஈரோட்டிலிருந்து கவிராஜ் என்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் கவிராஜ், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க சார். 2013 என்னோட பாஸ்போர்ட் ஏதோ ரினியூவல் பண்ணிட்டீங்க. உங்களுடைய சந்தேகத்தை, உங்களுடைய ஃபோன் கனெக்ஷன் கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், தெளிவாக கேளுங்க. ஹலோ. சொல்லுங்க. என்னோட பாஸ்போர்ட்டோட ரினியூவல் 2013 முடிஞ்சிருச்சு. சரி. அதுக்கு இப்போ அதே பிளைன் நம்பருக்கு ரினியூவல் பண்ண முடியுமா? அவருடைய பாஸ்போர்ட் ரெனியூவல் 2013 முடிஞ்சிருச்சு. ஸோ எப்படி நான் ரெனியூ பண்ணுறது, இப்போ பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு நிச்சயமாக பண்ணலாம். அதாவது நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பயர் ஆகி அடுத்த 3 இயர்ஸ் வரைக்கும் போலீஸ் வெரிஃபிகேஷனே இல்லாமல் பாஸ்போர்ட் ரீஇஷ்யூ பண்ணிக்கலாம். அப்படியே எக்ஸ்பயர் ஆகி 3 இயர்ஸ் முடிஞ்சாலும் கூட திருப்பி நம்ம போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பாஸ்போர்ட் ரீஇஷ்யூ பண்ணிக்கலாம். அவர் ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணணும், passportindia.gov.in. அது அவரே பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு சென்டரில் ஒரு இன்டர்நெட் கேஃப்லையோ, இல்லை இப்போ தாலுக்கா ஆஃபீஸில் கூட நம்ம அப்ளிகேஷன் பண்ணுற ஒரு வசதி பண்ணியிருக்கோம் எல்லா தாலுக்கா ஆஃபீஸ்லையுமே. ஸோ அங்கே கூட போயிட்டு அவங்க அப்ளிகேஷன் ஆன்லைனில் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட் இன்னொரு தடவை கூட சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக. passportindia.gov.in. passportindia.gov.com. ஸோ அடுத்ததாக சிவா என்பவர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவா, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார், நான் வேளச்சேரிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார், என்னோட பாஸோட பையன் பாஸ்போர்ட் ரினியூவல் பண்றாரு இப்போ. சரி. அவர் யூகேல இருந்து இப்போ வந்திருக்காரு. ஒரு 10 டேஸ் தான் டைம். சரி. அந்த 10 டேஸ்க்குள்ள பண்ண முடியுமா? ஏன்னா நிறைய ஹாலிடேஸ் வருது. அவருக்கு 28 டேட் கிடைச்சிருக்கு, மண்டே. அவர் அந்த சட்டன் இன்னும் 4 நாள், அதுக்கப்புறம் ஜனவரி 2 ஊருக்கு கிளம்புறாரு. சரி. ஸோ இந்த 4 நாள்ல ரினியூவல் தக்கல் போட்டிருக்கோம். ரினியூவல் கிடைக்குமா, தக்கல் கிடைக்குமா, ஆப்ஷன் இருக்கா, பாசிபிள் இருக்கா பாஸ்போர்ட் கிடைக்கிறது? தட்கல் அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க 3 அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும். கண்டிப்பாக ஒரு புகைப்படத்தோட கூடிய அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும். அப்படி இருந்ததுன்னா தட்கலில் ஒரு 3 டேஸ்லேயே உங்களுக்கு வந்துடும். அதாவது ஏற்கனவே போலீஸ் வெரிஃபிகேஷன் கிளியராக இருந்ததுன்னா நார்மலாக அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஒரு 3-4 டேஸில் பாஸ்போர்ட் கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் போயிட்டு வரும். அவர் நார்மல் அப்ளை பண்ணுறாரு, அவருக்கு 3 அட்ரஸ் ப்ரூஃப் இல்லை அப்படின்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் போயிட்டு வரும். அது இட் மே டேக் ஒரு 15 நாள் 20 நாள் அது ஆகலாம். சார், இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல மக்கள் பாஸ்போர்ட்டை இழந்திருப்பாங்க. சில பேர் டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பாஸ்போர்ட்டை எப்படி திருப்பி கொடுத்துட்ருக்கீங்க? அது எப்படி, அதுக்கான முகாம்கள் ஏதாவது சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கா? இப்போ அண்மையில் ஒரு முகாம் பண்ணோம். பாஸ்போர்ட் சேவை மையங்களில் சனி ஞாயிறு அன்னைக்கு நம்ம ஓப்பன் பண்ணி முகாம் பண்ணோம். இது வரைக்கும் ஒரு 1800 பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். இதில் மெயினாக ஒரு ஸ்கீம் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். என்னென்னா ஃபீஸ் இல்லாமல் அவங்களுக்கு பாஸ்போர்ட் நம்ம கொடுக்கலாம். 3000 rupees ஃபீஸ் வேவ் அவுட் பண்ணியிருக்காங்க ஆனரபிள் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அவங்க ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் பண்ணிட்டு கொண்டு வரணும். அவங்களுடைய நனைந்த பாஸ்போர்ட் கொண்டு காமிச்சாங்கன்னா அதே மாதிரியான ஒரு பாஸ்போர்ட், கிட்டத்தட்ட ஒரு டூப்ளிகேட் பாஸ்போர்ட்னு சொல்லலாம், அதே வேலிடிட்டி அதே பர்டிகுலர்ஸோட வித்தவுட் ஃபீஸ் நம்ம ரீஇஷ்யூ பண்ணி அவங்களுக்கு 2-3 டேஸில் கையில் கொடுக்கலாம்.
அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி அவங்க பாஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா அதுக்கான ஒரு ப்ரூஃபாக அவங்க கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மதுரை வாங்கின பாஸ்போர்ட்டை இங்கே வந்து அவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னா ஃபீஸ் இல்லாமல் பண்ணலாம், பட் ஒரு அட்ரஸ் ப்ரூஃபாக அது இங்கே கொடுக்கணும். பாஸ்போர்ட்டே இல்லை தொலைஞ்சிருச்சு அப்படின்னா மினிமம் டாக்குமெண்ட் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். பண்ணால் நம்ம புதுசாக ஒரு பாஸ்போர்ட் இஷ்யூ